ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, சுபா அவர்கள். வணக்கம் சுபா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுபா. ஓகே, சரி, இந்த டாபிக் விட்டு நம்ம தாவேகா பக்கம் கொஞ்சம் அப்படியே வருவோம். அமைச்சர் கீர்த்தனா என்ன ஒரு புது சர்ச்சையை கொண்டு வந்திருக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? என்ன அவங்களுக்கு பேச தெரியாமல் நிறைய இடத்துல பேசிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. மீம்ஸ் அவங்கள நோக்கி அப்படியே கணையாக பாஞ்சிட்ருக்கு கருத்துக்கள். சார், தாவேகா அமைச்சர்கள்னே நம்ம பொதுவா ஒரு சின்னதா ஒரு ரைட்டப் கூட எழுதலாம். அந்த மாதிரி தாவேகா அமைச்சர்களை பற்றி நன்றாக நிறைய விஷயங்கள் தெரியுது. as we know, யாரு கட்சி வேட்பாளர்கள், எந்த ஜாதி, எந்த மதம், எதுவும் தெரியாது, சின்னம் தெரியாது, எல்லாமே தெரியாம தமிழக அரசியல் 2026ல ஒரு மாற்றத்தை நோக்கி போச்சு. எஸ், அந்த ஒற்றை விபத்துக்காக எல்லார் மக்களும், நிறைய பேர் சாமானியர்கள் கூட நினைச்சுப்பாங்க, நம்ம என்னடா நம்ம தெரியாம போட்ட ஒரு ஓட்டுனால இப்படி மாறி போயிடுச்சா, இப்படிதான் எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்களா அப்படின்னு சாமானியர்கள் கூட நினைக்கிற மாதிரியான ஒரு மாற்றம் நடந்தது. ஓகே, இவங்க இந்த முதல்ல ஒரு 7 பேரை அறிமுகப்படுத்தும் போதே அதுல கீர்த்தனா அவர்கள் விட்டார்கள். 29 வயதுன்னு நினைக்கிறேன், மேபி ஐ மேபி ராங், பட் ஸ்டில் ஒரு இளைஞர்களுக்கான ஓப்பனிங் அவங்க அந்த அந்த ஃபர்ஸ்ட் அது 7ல பிளேஸ் ஆகும்போது சூப்பர்ப்பா, ஒரு இளைஞர்களுக்கு முன்னுரிமை தராங்க, அதுவும் ஒரு பெண்ணுக்கு சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. ஆனா இந்த பார்வையை ஒரு தனக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமையை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ இல்லைங்க, டே 1ல இருந்தே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க ஒரு வாட்டி சிவகாசி அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கார்ல கட்சி நிர்வாகிகளையும் இவங்க வேற ஒரு தனி கார்லயும் வந்தது கூட ஒரு, அது எப்படி அமைச்சருக்கான கொடுக்கப்பட்ட கார்ல அடுத்தவங்க வர முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. அடுத்தது நான் ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி இங்க வாங்க அங்க வாங்க, தொழில்துறைக்கு தமிழகத்துல நிறைய இருக்கு அப்படிங்கும் போது இது என்ன ஒரு அமைச்சர் ரீல்ஸ் போடுவாங்களா? அவங்க கீழே இருக்கிறவங்க போடலாம், ஆனா அமைச்சர் ஏன் ரீல்ஸ் போடணும்? ரீல்ஸ் போட்ட அளவுக்கு ரீல்ஸ் போட்டா தமிழகத்துக்கு தொழில்துறைக்கு ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்பட்டது. போட்டனால தப்பு கிடையாது, ஆனா ரீல்ஸுமா போடணும் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களை நிறைய இடத்துல கூப்பிட்டு பேசும்போது எல்லாம் செய்யும் போது ஒரு தொகுதி ஃபங்க்ஷன்ல இவங்க பேர் கீழையும் அந்த தொகுதியோட அமைச்சர் பேர் மேல ஜெகதீஸ்வரி அப்படின்னு நினைக்கிறேன், மேபி அந்த அமைச்சர் பேர். சோ அப்ப அந்த மேடையிலேயே ஒரு ஈகோ கிளாஷ் ஆனதையும் நம்மளால பார்க்க முடியுது. நான் தானே இந்த இடத்துல பொறுப்பு அமைச்சர், என்ன தூக்கி என் கீழே போட்டீங்க, அவங்கள தூக்கி என் மேல போட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஷ் ஆனதையும் நம்மளால பார்க்க முடியுது. இங்க நீங்க ஆய்வுக்கு போறீங்க, இந்த தாவேகா நிறைய இடத்துல நம்ம சொல்லணும். நம்ம பார்த்திருக்கோம், ஒரு நர்சிங், ஒரு தாவேகா கட்சியில உறுப்பினர், அவ்வளவுதான். அவங்க போய் ஒரு நர்சிங் காலேஜ்ல போய் இல்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் இது ஏன் சரியில்லை அது ஏன் சரியில்லைன்னு பார்த்தாங்கல்ல, அது ரொம்ப ஒரு கொடுமையோட உச்சம். எதனால இவங்க ஆய்வு செய்யறாங்க? ஒரு 2 நாள் முன்னாடி பாக்குறோம், ஒரு சத்துணவு முட்டை இருக்கிறவங்க கிட்ட ஒரு தாவேகா நிர்வாகி யாரோ ஒருத்தவங்க போய் கேக்குறாங்க, என்ன முட்டையை எடுத்து காமி, நான் பாக்கணும், நல்ல முட்டையா, நீ யாரு சொல்லு, முதல்ல நீ எங்கேருந்து வந்தன்னு சொல்லு, நீ பர்மிஷன் வாங்கிட்டு வா, நீ போய் அங்க போய் அவர் ஏதோ ஆபீசரை சொல்லி அங்கேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வா, அப்பதான் முட்டையை காட்ட முட்டையை காட்டுறதுக்கு எதுக்கு பர்மிஷன் சொல்லி கேக்குறாங்க. சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தாவேகா நிர்வாகிகள் இந்த மாதிரி தவறு செய்யலாம், ஆனா அமைச்சர் கீர்த்தனா ஒரு பள்ளிக்கு போயிருக்காங்க, அங்க போய் அவங்க ஆய்வு செய்யறாங்க. எஸ், அமைச்சர் பள்ளிக்கு போக கூடாதான்னு நீங்க கேட்காதீங்க, கண்டிப்பா போகலாம், அவங்களுக்கான உரிமை இருக்கிறது. நீங்க எங்கெல்லாம் தெரியுமா ஆய்வு செய்யணும்? அங்க பேசிக்கான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல? மாணவர்களுக்கான அதாவது சௌரியங்கள்னு சொல்ற மாதிரி அந்த வே கரெக்டா இருக்கா? கிரவுண்ட் கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களா? தடுப்பு சுவர்கள் சரியா இருக்கா? ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், தடுப்பு சுவர்கள் சரியில்லாதனால நிறைய இன்னும் இந்த ஸ்கூல்ல எப்படி மாடர்னைஸா மாத்தலாம், இதுல இன்னும் என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொண்டு வரலாம், இதெல்லாம் தான் நீங்க பார்த்திருக்கணும். அவங்களுக்கு கல்வி முறையா சொல்லி தராங்களா, அவங்களுடைய எபிலிட்டி என்னன்னு பாக்குறதுக்கு நம்ம ஆள் கிடையாது, ஏன்னா இது அவங்களுடைய துறையும் கிடையாது. துறை கிடையாதுங்கிறதுக்காக பார்க்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா அப்படியே நீங்க பார்த்தாலும் கூட அந்த மாணவியின் புகைப்படத்தை ஒரு ஜூம் பண்ணி நீங்க வெளியிடுவதற்கான ரீசன் என்ன? அல்ஃப்கோர்ஸ் அவங்க நான் இல்ல, என் கூட வந்த பத்திரிகையாளர்கள், நீங்க அப்ப சொல்லுங்க, ஊடகங்கள் மேல குற்றம் சொல்லுங்க. ஊடகங்கள் நான் போட வேணாம்னு சொன்னேன், அதையும் மீறி அவங்க போட்டுட்டாங்கன்னு சொல்லுங்க, ரைட்டா இருந்தா. அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன்னா உங்களால சொல்ல முடியாது.
ஏன்னா இன்றைக்கு இவர் பேசும் இங்கிலீஷ், அதாவது நான் அது தவறா சொல்லல, ஒரு கேலியா சொல்லல, கிண்டலா சொல்லல. ஏன்னா நம்மலாம் தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம். சோ இங்கிலீஷ் எவ்வளவு வருமோ அவ்வளவுதான் பேசணும், அதை ஒண்ணும் தப்புன்னு சொல்லல. ஆனா இவங்க பேசுற இங்கிலீஷ் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தை வந்து ரீல்ஸா போட்டு கிழிக்குது. இவங்க எப்படி ரீல்ஸ் போடுறாங்களோ அது மாதிரி அந்த குழந்தை இவங்களுடைய இங்கிலீஷ ரீல்ஸ் போட்டு கிழிக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு அரசு பள்ளியில படிக்கிறவங்க, அவங்க அப்பா என்னவா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? டாடா பிர்லாவா இருப்பாங்களா அவங்க அப்பா? அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்களோட அப்பா டாடா பிர்லாவா இருப்பாங்களா? ம். இல்லையே. தன்னால் இய தன்னுடைய வருமானத்தை மீறி, சக்திக்கு மீறி அடுத்த பள்ளிக்கூடங்கள்ல பணம் கட்ட இயலாதவர்கள், அதாவது இல்லைன்னா அந்த ஸ்கூல் வந்து தன் பக்கத்துல இல்லாதவங்க, ஒரு கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க, அவங்களுடைய தாய் தந்தையர் தன்னுடைய குழந்தைகளை அரசு பள்ளிகள்ல அதிகமா சேர்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு ம். பின்னாடி வர ஒரு நீளமா ஒரு விளக்கம். நானும் வந்து அரசு பள்ளி மாணவி தான். அதுக்கு கீழே ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, அம்மா சாமி நீ படிச்சது அரசு பள்ளி ஸ்கூல் கிடையாது, அது ஏதோ ஒரு எய்டட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா குமாரு? அஹ்? இல்ல இல்ல நான் அதை தப்பா இல்லதான் சொல்லல அதனால சார். பிஆர் நிர்மல்குமாரும் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி வீணான ஆய்வெல்லாம் நம்ம வந்து பண்றதை வந்து தவிர்க்கணும், ஏன்னா அந்த சார் துறை. இதுதான் சீமான் அவர்கள் வந்து ரொம்ப அழகா கேட்டாரு. அம்மா இந்த ஒரு வாயு தாக்கி எங்கேயோ இறந்து போனாங்களே, அது கூட தமிழ்நாட்டுல இருக்குன்னு தான் நினைக்கிறேன், அந்த இடத்துல போய் நீங்க ஆய்வு செய்தீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இங்க வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல எத்தனை தொழிற்சாலைகள் நம்ம விட்டு மூடியிருக்காங்க கணக்கெடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல தொழிற்சாலைகள் எத்தனை மூடியிருக்காங்க. இங்க வர வேண்டிய நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கர்நாடகாக்கும் ஆந்திராக்கும் தெலுங்கானாவுக்கும் போயிருக்கு. ஏன் போயிருக்கு? அதற்கான ஆய்வுகளை செய்தீர்களா? இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸினுடைய தரம் கரெக்டா இருக்கான்னு பாத்தீங்களா? இண்டஸ்ட்ரீஸ் தங்களுடைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் செய்யறாங்கிறத பாத்தீங்களா? சோ இந்த மாதிரியான உங்கள் சம்பந்தப்பட்ட உங்கள் துறைகளில் பார்க்க வேண்டிய ஆய்வுகள் 1008 இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? அப்படியே நீங்க எடுத்தீங்கன்னா கூட அதை ஒரு பிரைவேட்டைஸ்டா வச்சுக்கலாம்ல. ஒரு குழந்தைய நீங்க எக்ஸ்போஸ் பண்றதுனால நீங்க பெரியவங்க ஆயிட முடியுமா? இல்ல அந்த குழந்தைய சிரமப்படுத்துறீங்களா, இல்ல நீங்க பெரியவங்களா ஆயிடுறீங்களா இந்த ரீல்ஸ்னால? அப்படிங்கிறது இன்னுமே கூட எனக்கு கொஞ்சம் புரியாத புதிராக தான் இருக்கு இவங்களுடைய ரீல்ஸ் கலாச்சாரம் செயல்பாடுகள். நிச்சயமா வந்து மாற்றப்பட வேண்டிய ஒரு ஒரு தன்மை தான் அப்படின்றதுல வந்து எனக்கும் மாற்று கருத்து இல்லை. தவேகா கட்சியில வந்து என்னெல்லாம் அந்த தவறுகள் அப்படின்னும்போது இந்த ரீல்ஸ், அதுவும் இந்த முக்கியமா இந்த அமைச்சர்கள்லாம் போயிட்டு ஆய்வு செய்கிறோன்றத மாதிரி போயிட்டு உள்ள போய் ரீல்ஸ் எடுத்துட்டு அந்த ரீல்ஸை வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதுலேருந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். யாரு எதனால எப்பப்ப ரீல்ஸ் எடுத்தாங்கங்கிறது தெரியாம எப்பயோ போட்ட ட்விட்டர்ல போட்ட மெசேஜ் எல்லாம் இப்போ எல்லாரும் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஆஹ், பக்காவா பிளான்டா எக்ஸ்ட்ரீமா வைரலா போயிட்டு இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ம். ஆல்ரெடி உங்களே சொல்லியிருக்காங்க, நான் வந்து இவ்வளோ இந்த மாதிரி ஆரம்பத்துல ஏதோ ஒரு 2024 என்னமோ சொல்லி நான் இப்ப வந்தேன் இந்த ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு, ரீல்ஸை போட்டேன். 2025ல இந்த கட்சியில ஜாயின் பண்ணேன். உடனே ஒரு எம்எல்ஏ போஸ்டிங்க்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டேன். இப்போ அமைச்சர்னு ஒரு டைம்லைன் கூட அவங்களோட ட்வீட்ல அவங்க போட்டிருந்ததை பார்க்க முடியுது. மேபி ஒருவேளை அவங்களுக்கு ரீல்ஸ் போட்டே பழக்கமானனால இதையும் ரீல்ஸா அவங்க நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அமைச்சர் அப்படிங்கறது கூட ஒரு ரீல்ஸா நினைச்சு அவங்க சகஜமா கடந்து போறாங்க. எல்லாமே 30 மினிட்ஸா அவங்க நினைச்சு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ம். 30 செகண்ட்ஸா. இன்னைக்கு வைகோவை வந்து எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? இன்னைக்கு வந்து தாவேகாவோட ஜாயின் பண்ணி நான் வந்து தாவேகாக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கார்டியன் மாதிரி. இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு ஒரு கார்டியனா இருந்தாரு, இன்னைக்கு தாவேகாக்கு ஒரு கார்டியனா இருக்க போறேன் அப்படின்னு வந்து புதுசா ஒரு கதையெல்லாம் விடுறாரு வைகோ. அவரை நம்பவே முடியாது. அதுக்காக நம்பிக்கை துரோகம் அப்படின்னா அது வந்து கூட வந்து பக்கத்துல ஒரு நேம் போட்டேன்னா அது நிச்சயமா வைகோவோட பேர் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு தான் வந்து நான் பார்க்குறேன். உங்களோட கருத்துக்கள்? சார் நான் உங்க கருத்தை வந்து கொஞ்சம் மாற்றி பார்க்கிறேன். சரி. ஏன்னா இன்றைக்கு ஒரு 40+ இல்லைன்னா ஒரு 35+ இருக்கிற அந்த அரசியல் தெரிந்த நபர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவங்க எல்லாம் நிறைய பேர் வைகோவினுடைய தமிழ் பேச்சை பார்த்து கவர்ந்து அந்த மாதிரியான இதா இருப்பாங்க. மேபி ஐ மேபி ராங் ஆர் ரைட்னு தெரியல எனக்கு. எனக்கு நானே வந்து வைகோ இல்ல. வந்து போர்வாள் ஆஹ் அப்படின்னு வந்து ஆஹ் கலைஞர் சொல்லுவார். என்னோட போர்வாள் வந்து வைகோ. அப்படி ஒரு பேச்சு அப்படியே அவரோட பேச்செல்லாம் நான் வந்து உட்காந்து பார்த்துருக்கேன். நான் அந்த காலமும் உண்டு.
திமுக கிட்ட வந்து அவர் எதனால வெளியில வந்தாரு, வாரிசு அரசியல் அப்படிங்கறத சொல்லி அவர் வெளியில வந்தாரு. அதையும் நம்ம அக்செப்ட் செய்து கொள்ள வேண்டும். வாரிசு அரசியல் அப்படிங்கறத தாண்டி யார் அவருக்கு துரோகம் இழைத்தார் அப்படிங்கறதையும் சொல்லி வெளில வந்தாரு. இந்த தமிழீழ படுகொலைன்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த இடத்துல வந்து அவர் கதறி 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 அழுததை பார்க்கும்போது மீடியாஸ்ல எப்ப சாமி என்னையா இது, இப்படி ஒரு மனுஷனா, இவரெல்லவா தமிழர் அப்படிங்கிற மாதிரி ரத்தம் எல்லாம் சூடேறிடும். நமக்கெல்லாம் பார்த்தாலே அந்த வீடியோஸ் ஆமா. எல்லாம் நீங்க இருந்தா பழைய வீடியோஸ போட்டு பாருங்க, ரத்தம் எல்லாம் சூடு ஏறிடும், நாடி நரம்பெல்லாம் அவர் இருக்க அழாத மேடையே ஆரம்பிச்சிடும். இல்ல. அத அவர் அந்த இலங்கை மாதிரியான ஒரு தமிழ் தமிழர்களுக்கு பேச்சுக்கெல்லாம் சொந்தக்காரர் இவர். சோ பதவி இல்லை, இடம் இல்லை, கூட்டணி கட்சி இல்லை, பெரிய அளவு தேர்தல்ல வந்து அவங்களுக்கான ஒரு வாக்கு சதவீதம் இல்லாமல் இருக்கும் போதே இந்த அளவு அழுகையை கொட்டினாரே, இப்போ இவ்வளவு தூரம் இடம் எல்லாம் கிடைச்சிருக்கே, கொட்டாம இருப்பாரா? திமுகல இருந்த வரைக்கும் பார்த்தோம் எப்படி எல்லாம் அவர் பேசினாரு, திமுகவுக்கு எவ்வளவு ஒரு சேஃப் கார்டா இருந்தாருங்கிறத பார்க்க முடிஞ்சது. பிஹைண்ட் நோட்ஸ்லயோ எதுலயோ ஒண்ணுல அவர் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்ப வந்து ஒரு ஸ்கிரீன் ஓடிட்டே இருந்தது. சில பொலிட்டீஷியன்ஸ் காமிச்சு உங்க நேம் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது அண்ணாமலை அவர்களுடைய படம் வந்த போது, இவர் யாரு, எனக்கு இவரை தெரியாதே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ஒரே ரொம்ப ஒரு நகைச்சுவைங்கிறத தாண்டி பாருப்பா இவருக்கு இருக்கிற அந்த விஷயத்த அப்படிங்கிற மாதிரி, இவருக்கு இருக்கிற அந்த எண்ணத்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து எனக்கு ஓடியது. எதுக்கு இந்த இடத்துல வந்து நான் அதை சொன்னேன்னா, இப்படி தனக்கு வேண்டியவர்கள், தனக்கு துரோகம் இழைத்தவர்கள்னு தன்னாலேயே சொல்லப்பட்டவர்கள். இன்றைக்கு திமுகவை நீங்க யாரெல்லாம் அதிகமா பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல முதல் லிஸ்ட் வந்து முதல்ல இவர் பேர் தான் இருக்கும், வைகோ பேர் தான் இருக்கும். குறிப்பா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு பேசியிருக்காருன்னு அவர் மனசாட்சிக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வந்து இப்படி பேசுறதுல ஆச்சரியப்படுறதுக்குல, இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா இன்னைக்கு ஒரு விஷயம் பேசியிருக்காரு. நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ற நேரத்துல நீங்க எவ்வளவு தூரம் அவேர்ங்கிறது தெரியல, பட் ஸ்டில் நான் இதை சொல்லியே ஆகணும். திருமாவளவன் வந்து நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன்ல திமுகவும் தாவேகாவும் ஒரே லைன்ல இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம், பாஜக போல மதவாத கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கு வந்து இவர்கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப கிண்டலா இந்த மாதிரியான ஒரு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் சிந்தனை எல்லாம் பெரிய உலக நோபல் பிரைஸ் தான் தரணும், அப்படி ஏதாவது அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா மறக்காம என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிண்டலா அதிகப்படியா நையாண்டியோட அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்னும் சொல்லல, அதே கூஸ் பம்ப்ஸ் தான். ஆனா இப்ப ஒன்னும் எழுந்து நின்னு கத்தணும்லாம் தோணல. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு இடத்துல அவர் பேசுனதை பார்த்தேன். பாரக் ஒபாமா அவரே கூட இந்த பதவி இருக்கும்போது 2 லைனை விட்டுட்டு பேசினாருங்க. ஆனா தாவேகா தலைவர் விஜய் அப்படிலாம் பேசவே இல்லை சார். அவரோட ஒர்க்கே அதுதான் சார். 22 இயர்ஸா கொடுத்த பேப்பரை பார்த்து ஒரு தப்பு இல்லாம பேசுறவர் தான் சார் அவரு. அவர் கரெக்டா பேசினதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை சார். ஆனா அதை நீங்க இப்படி உச்சி புகழ்றீங்களே, அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. தமிழகம் முழுவதும் நடைபயணம் சென்று தமிழகம் முழுவதும் ஊழலுக்கு எதிரானவங்களை வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லு, தமிழகம் முழுவதும் மக்களுக்கான உணர்வுகளை தட்டி எழுப்பி ஈழத்தமிழர்களுக்காக முன்னின்று எல்லாவற்றையும் செய்த வைகோ அவர்கள், கச்சத்தீவுக்காக பேசின வைகோ, இன்றைக்கு அதே கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரசுடன், இன்றைக்கு அதே தமிழின படுகொலை முதல் ஆளாக காங்கிரசுடன் கூட்டணி வைத்த திமுகவுடன் எல்லாம் இப்படி எல்லாம் பார்க்கும்போது, அது வேற வாய்ப்பா, இது வேற வாய், ஆஃப்டர் 6 பிஃபோர் 6 அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோன்னு. ஸோ இது கிரிட்டிசிசம்காக இல்ல, ஆனா டு பி வெரி ஃப்ராங்க் இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில தான் எல்லாருமே அணுகுறாங்களோ. பதவி பணம்னு வரும்போது, பதவி பணம் அதிகாரம் ஆட்சி அப்படின்னு வரும்போது தன்னுடைய கொள்கை கூட்டணி தர்மம் அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுறாங்க. சோ இங்க யாருமே அவியல் பண்ண வரல, அரசியல் பண்ண வராங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். பதவி பணம் அதிகாரம்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு வந்து ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, மகேஷ் பொய்யாமொழி இவங்க எல்லாருமே வந்து தாவேகா பக்கம் சாய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி 2 நாளா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே வந்து என் தலையும் சொரிய வைக்குது. அட் த சேம் டைம் இது உண்மை இல்லை அப்படின்றதையும் மனசு வந்து லைட்டாக கொஞ்சம் அதையும் வந்து ஒரு இடத்துல ஒரு தாக்கமாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்க்குறீங்க? சார் அதான் சொல்லிட்டேனே, நீங்க தூய சக்தியா இருந்த நீங்க எல்லாம் வாஷிங் மிஷின் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா வந்து இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தாவேகா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து விட்டது அப்படிங்கறத எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே நோட் பண்ணிட்டாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை எப்படி பாக்குறாங்கன்னா, அவங்க வந்து தங்கள் ஓட்டை
தெரிந்தோ தெரியாமலோ பறிகொடுத்து விட்டார்கள் அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சி தலைவர்களுமே. டு பி வெரி ஃபிராங்க் வித் யூ, அது இந்த கட்சி அந்த கட்சிங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லா கட்சி தலைவர்களுமே அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பேசிய மெசேஜாக இருக்கட்டும், இல்லைன்னா வைகோ அவர்கள் பேசிய மெசேஜாக இருக்கட்டும், இல்லைன்னா காங்கிரஸ் டொபுக்கடீர் என்று முதல் ஆளாக வந்து இவங்க கூட கூட்டணி வச்ச விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிற்கும் உள்நோக்கம் இதுதான் அப்படிங்கறதுதான் ஒரே ஒரு விஷயம். நம்ம லாஸ்ட் இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தோம், நீங்க அதிமுக பிளவுபடுறதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, ஆனா திமுகல கூட சில செங்கல்கள் வந்து அங்கங்க உருவப்படும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி திமுகல ஒரு எம்பியோட பையன் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காரு அப்படிங்கறத நம்மளால நகரத்தரசகன் நோட் பண்ண பையன். ஆமா இணைஞ்சிருக்கிறத நம்மளால நோட் பண்ண முடியுது. சோ இருக்கலாம். ஏன்னா வந்து இன்றைக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு 5 வருடம் எதிர்கட்சிகள்ல என்னென்ன மாற்றம் வரும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கறது சொல்ல வேண்டிய அவசியத்துல இருக்கும். ஆனா தாவேகாவுக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை அவங்க கொஞ்சம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது, ஆஹ் நீங்க சிங்கப்படை வச்சிருக்கீங்க, ஆனா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அதை தடுப்பதற்கான முயற்சிகள் ரொம்ப சிறிய அளவுல தான் இருக்கு. நீங்க ரோந்து போறனால மட்டும் தடுக்க முடியாது, சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய நிர்வாக கொஸ்டின்ஸ்க்கோ நிர்வாக விஷயமாக முடிவெடுப்பதற்கோ உங்களுக்கு அனுபவம் பத்தல, அதற்கான ஒரு பிளேஸ் தெரியல, இல்லைன்னா அதை இன்னும் உங்களால புரிஞ்சுக்க முடியல, கிரகிச்சிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்க 6 மாசம் டைம் கேட்கலாம். ஆனா அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளுக்கும், அன்றாடம் நடக்கும் அசம்பாவிதங்களுக்கும், அன்றாடம் நடக்கும் தொல்லைகளுக்கும், அன்றாடம் நடக்கும் கொலை கொள்ளைகளுக்கும் நீங்க எப்படி 6 மாசம் டைம் கேட்க முடியும்? ஆல்ரெடி நீங்க வந்து 1 மாசம் 1.5 மாசம் போகுது இல்ல, அப்ப ஏதாவது நீங்க உங்களோட ஸ்ட்ராங்கா நீங்க காட்ட வேண்டியது இருக்குல்ல. சோ இந்த மாதிரியான ஒரு வேக்கும், அதாவது இப்படி நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க, இப்படி ஒரு வேக்கும் இருக்கு. சோ இந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஹேண்ட்ஸ் தேவைப்படுறாங்க. அதனால தாவேகாவும் தன்னுடைய தனிப்பெரும் மெஜாரிட்டியாக இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளோட தயவு இல்லாம தானவே ஒரு இடைத்தேர்தல் வந்தா டோட்டலா நம்மளே வந்து ஃபுல்லா நின்று வாஷ் அவுட் பண்ணி, எப்படியா எல்லாருக்கும் தெரியும், எப்ப இடைத்தேர்தல் வந்தாலும் அவர் கண்டிப்பா 200 பக்கமா ஜெயிச்சு வந்துருவாரு. இடைத்தேர்தல் வந்தாலே அவர் அதிகமா எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு, அதை தாண்டி இந்த ஆட்சியை கவிழ்ந்து இவங்க ஒரு தேர்தல்னு வச்சா கூட 200+ அவர் ஈஸியா வந்துருவாருங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால அவங்க வந்து அதிகமா இந்த டெயின்டட் பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து தன்னுள் இழுக்க ஒரு முயற்சிகள் நடக்கிறதோ அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஹேண்ட்ஸும் தேவைப்படுது. ஸோ இட் மே பி பெனிஃபிட் ஃபார் போத் பீப்புள். அதுல இவங்க இப்போ வராங்க வந்து அவங்க ஒரு வராங்கிற சான்ஸ் பேரு இருக்கு. இட்ஸ் டூ இயர்லி. ஓகே, ஒரு இவங்க வராங்க அவங்க வராங்கங்கிற பேரு இட்ஸ் டூ இயர்லி, அவ்வளவுதான் சார். கமா போடுறீங்க, ஒரு கொஸ்டின் மார்க்கும் வைக்கிறீங்க, கமா போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறீங்க. ஆமா, ஒருவேளை டூ நடக்கலாம். இயர்லின்னு சொல்றேன், பட் இட் மே நாட் ஹேப்பன்னு சொல்ல, பட் இட் இஸ் டூ இயர்லி டு ஜட்ஜ் இவங்க எல்லாம் வருவாங்கன்னு. ஏன்னா நீங்க சொன்னதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக அமைச்சர்கள்னு சொல்றோம், அவங்க எல்லாருமே அதிமுகல பாடம் கற்றவர்கள் அப்படிங்கறதையும் நம்மளால மறந்துட முடியாது. சேகர் பாபு அவர்களாக இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் இன்னைக்கு ஏவா திமுகல வேலு, இருக்கிறவங்க எல்லாம். செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, எக்ஸப்ட் ஃபார் சார் நீங்க செந்தில் பாலாஜி அவர்களை கண்டுபிடிச்சு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா போட்டதே அஇஅதிமுகவுடைய புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் தான். அதுக்கப்புறம் ஏன் அவங்க நீக்கினாங்கிறதும் ஊரறிஞ்ச ரகசியம். ஓகேங்களா? நிச்சயமா. அதுக்கான பிரச்சனை தான் இன்று வரைக்கும் அவர் சந்தித்திருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம மறக்க இயலாது. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.